இன்னைக்கு உலகத்திலே ஒலிக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து ஒரு அப்போஸ்தலன் ஆகிய அவருடைய உபதேசத்தை தான் இன்னைக்கு உலகத்திலே உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆனா அதை என்ன செய்ய அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க நம்ம கற்றுக்கொள்ளல, நம்ம தெரிந்து கொள்ளல. எப்படி தோமாவுக்கு ஆண்டவர் அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கப்படும் போது, முதல்ல இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகும்போது எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு தோமா அங்க கிடையாது. நாங்கள் அவரை மேசியாவே கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்ல வார்த்தையை அவங்களுக்கு சொல்லும் போது அவர் அங்க இல்லை. ஆனா அப்புறமாக தரிசனம் ஆகும் போதுதான் தோமா உள்ள வருகிறார். வந்த உடனே நான் நம்பவே மாட்டேன், நான் கை போட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். கை போட்ட பிறகுதான் அவர் கன்ஃபார்மா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டா, மை லார்ட் மை காட். இந்த உலகத்திற்கு அவர் தான் தேவனாகிய கர்த்தர் என்கிறதை உலகத்திற்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா, இந்த தோமா தான் சொன்னாரு, வேற யாரும் சொல்ல. உலகத்திற்கு மிக பெரிய தெளிவை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பெரிய உண்மையை உலகத்திற்கு சொன்னதே தோமா. அவர் சந்தேகப்பட்டாரு, கரெக்ட். ஆனாலும் கூட உலகத்திற்கு ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது, தோமா சொல்லுகிறார், நான் என்ன அப்படின்னா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது. தோமா அவருடைய நம்பிக்கையின் மூலமாக பேசுகிற ஒரு வார்த்தை, the divinity and faith ரெண்டும் அவருக்குள்ளே இருக்கு. தெய்வீகமும் விசுவாசமும் நம்பிக்கையும் அவரிடத்துல இருந்து அவர் சொன்ன வார்த்தை தான் my Lord and my God என்று சொன்னார். அதுக்கு எபிரேய பாஷையில என்ன சொல்லுவாங்க? அடோனே வா எலோகே என்று சொல்வார். அடோனே வா எலோகே, எலோஹை, எலோஹிம் இல்ல, எலோஹை. அடோனே வா எலோஹை. அப்போ மை லார்ட் மை காட் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்பதாக நான் பார்க்கிறோம். அப்ப அவரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மையை, கிறிஸ்துவனுடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கப்படும் போது, இதுல சங்கீத புஸ்தகத்துல தாவீது என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கப்படும் போது, அவருக்கு வெளிப்பட்ட ரகசியத்தை தாவீது சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 35வது அத்தியாயம் 23, 24 வாசிங்க. தோமாவுக்கு வெளிப்பட்ட பிரகாரமாக யாருக்கு வெளிப்பட்டிருக்கிறார் ஆண்டவர்? ஆரம்பத்துல யாருக்கு வெளிப்பட்டிருக்கிறார்? முதல்ல இதே வார்த்தையை சொன்னது யாரு? தாவீது சொல்லி இருக்கிறார். தோமா சொன்ன வார்த்தையை தாவீது சொல்லி இருக்கிறார். அவருக்கும் தெரியும் அவர் என்ன நேச்சர்ல இருக்கிறார் என்பதை அவரே சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க விடுவது, என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? தாவீது சொல்லுகிறார். அப்ப தோமாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தெய்வீகத்தை அவர் அறிந்தபடினாலே அவர் சொல்லுகிறார். அந்த தெய்வீகத்தை அறிந்தவர் தாவீது. அவரும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக என் தேவனே என்று சொல்லப்படுவது மை லார்ட், யாவே, யெகோவா என்று சொல்லுகிறது. மை காட் என்று சொல்லப்படும்போது அது யெகோவா என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பார்க்கப்படும்போது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அரமியா பாஷையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் இஸ் த டிவைன் காட். அது டிரான்ஸ்லேஷன்ல ஜீசஸ் இஸ் த டிவைன் காட். தோமா சந்தையை தான் கடைசியில உணர்த்தப்பட்டார். அவர் தான் தெய்வீகத்திலே விசுவாசத்தோட அவர் அறிக்கை செய்தார் என்று நான் பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவர்கள் அறிக்கை செய்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த வரைக்கும் இன்றைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, அவர் எதை சொல்லி இருந்தாரோ, அவர் எதை விளக்கினாரோ அதை தான் இன்னைக்கு மலங்கர சபை. தோமா ஆரம்பிச்ச காலத்துல மலங்கர சபை கடற்கரை பகுதியெல்லாம் முதல்ல இறங்கினாரு. அங்க முதல்ல பிரசங்கம் பண்ணாரு. அந்த கடற்கரை ஓரங்களிலே எழும்பின சபைதான் மலங்கர ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் சர்ச்சு. முதலாவது நூற்றாண்டுகளிலே ஏற்பட்ட அவர் அதை என்ன ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில முதல் ட்ரெடிஷன், அதாவது கிறிஸ்துவுக்குரிய முதலாவது கிறிஸ்துவுக்குரிய அந்த சபையானது தொடங்கப்பட்டது இந்தியாவில் என்று பார்க்கப்பட்டது அது மலங்கரா திருச்சபை என்று நாம் பார்க்கிறோம். அவரு அதனுடைய தலைவர், அதாவது அதனுடைய தலைமை எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தா, தோமா இருந்த தலைமை எங்க இருந்து அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் தேவலோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளாவில் தேவலோகம், அதுதான் தோமாவுடைய ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் அங்கதான். அது கோட்டயத்தில் இருக்கிறது. எருசலேமில் கொடுத்த உபதேசமோ, அந்தியோகிகள் எடுத்து கொடுத்த உபதேசமோ எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு காண்பிக்க வேண்டும். ரெண்டு வசனமும் கரெக்டாக இருக்க வேண்டும், ஆதாரத்தோட இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம். அதைத்தான் அவங்க யூதர்கள் எப்படி சொன்னாங்க? முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் முதல்ல 5% தான்.
உலகத்துல 5% கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் முதல்ல இயேசுவை எப்படி அழைத்தாங்க? என்ன பேர்ல அழைச்சிருப்பாங்க? எபிரேய பாஷையில என்ன பேர்ல அழைச்சிருக்காங்க? யெஷுவா, யெஷுவா, யெஷுவா மெஷியாக், யெஷுவா மெஷியாக் என்று முதலாம் திருச்சபை யூதர்கள் அழைத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு உச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிரேக்கனுடைய சபைகள், கிரேக்க சபையில் என்ன சொல்றாங்கன்னா ஈசோஸ் கிறிஸ்டோஸ் என்று சொல்வார்கள். ஈசோஸ் கிறிஸ்டோஸ் என்கிறது கிரேக்க சபைகளே சொல்லுகிறார்கள். லத்தீன் சபைகள் என்ன சொல்லுகிறாங்க? ஈசஸ் கிறிஸ்டஸ் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயர் முதலாவது திருச்சபை யூதர்கள் எப்படி அழைத்தார்கள் அப்படின்னா யெஷுவா மெசியாக். கிரேக்க சபையில எப்படி கூட்டாங்க அப்படின்னா யூசோஸ் கிறிஸ்டோஸ். லத்தீன் சபையில எப்படி கூட்டாங்க அப்படின்னா ஈசஸ் கிறிஸ்டஸ். இந்த பெயரை உச்சரிக்கப்படும் போது நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னு கேட்டா the fuller sense என்று சொல்வார்கள். fuller sense. ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போதே அதுக்குள்ள ஒரு மகிமை வெளிப்படணும், அதுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படணும், அதுக்குள்ள ஆண்டவருடைய தெய்வீகம் காணப்படணும். அந்த பெயரை உச்சரிக்கப்படும் போது the fuller sense, முழுமையான ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அப்புறமாக என்ன அப்படின்னா the fuller meanings, முழுமையான ஒரு உண்மை வெளிப்பட வேண்டும். அந்த பெயரை சொல்லும் போது முழுமையான உணர்வும் வர வேண்டும், உண்மையான வெளிப்பாடு வர வேண்டும், அதனுடைய தெய்வீகம் வர வேண்டும். இதை புரிந்து கொள்ளாதபடினால்தான் இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எல்லாமே அன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்கள் ஆக்குறாங்க. முஸ்லிம் இஸ்லாமியர்கள் எல்லாருமே கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவர்களை தான் முஸ்லீம் ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன அப்படின்னா இந்த புதிய மார்க்கம் பெறுவதற்கு காரணம் அப்படின்னா அந்த முழுமையான ஒரு உணர்வும் அந்த முழுமையான ஒரு தெய்வீகமும் ஜனங்களுக்குள்ள கிடைக்காதனால, அந்த உண்மையான வரலாறு தெரியாதனால அவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த புதிய மார்க்கத்திலே பிரிந்து போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு அவங்க வாதம் வைக்கிறாங்க. இயேசுவை எப்படி ஆண்டவர் கடவுள் எப்படி சொல்ல முடியும்? அவர் பைகம்பர், அவர் ஒரு நபி, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர் கடவுள்னு சொல்லக்கூடாது, தேவன் என்று சொல்லக்கூடாது. அப்போ அந்த புதிய மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் திருச்சபையில இருக்கிறவங்க ஆண்டவரை பற்றி சரியான இந்த கிறிஸ்துவனுடைய ஏல கற்றுக்கொள்ளல அப்படின்னா, கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் என்ன செய்வாங்க? மாறுவாங்க. நாளைக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதனால வாதம் வைக்கிறார்கள். இந்த வாதம் வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா மூல பிரதிகள் நம்மள்ட்ட இல்ல. மூல பிரதிகள் இருந்தா சரிபார்க்க முடியும். ஆனா மூல பிரதிகள் கிடைச்சதுன்னா கிடைச்சிருச்சு. எங்க அப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா எங்க அப்படின்னா சவக்கடல் என்று சொல்வார்கள். அந்த சவக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்கள் பகுதியா அந்த உள்ளே இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக கண்டெடுக்கப்பட்டது 220 மூல பிரதிகளை சவக்கடலிலே கிடைத்த சுருள்களை எடுத்து அதை என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஆதாரங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்படியாக முதலாவது கிடைத்தது. அதை பற்றி நிறைய இருக்கு. லெனின் கிராட் இருக்குது, கெய்ரோ இது இருக்குது, நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிவாக சொல்வதற்கு, நாம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்வதற்கு எஸ்ராவை போல நம்ம மாறணும். எஸ்ராவை போல ஒரு வேத பாரகனா இருக்கணும். எஸ்ரானுடைய புத்தகம் 7வது அத்தியாயம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். அவன் எப்படிப்பட்ட தன்மையில இருந்து அவன் செய்தான், சபைகளுக்கு எப்படி அவன் போதித்தான் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகன் அவனுடைய கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கு. அப்ப தேறின ஒரு வேத பாரகனிடத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கும். கர்த்தருடைய அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, அதாவது முழு உணர்வு தன்மையையும் முழு தெய்வீக தன்மையையும் அவன் உணர்ந்திருந்தான். அவரு மேல என்ன அப்படின்னாக்க தேவனுடைய கரம் இருக்கிறது. அப்ப வேதாகமத்தை சரியாக நாம் கற்றுக்கொள்ளும் போது, முழு உணர்வோட கற்றுக்கொள்ளப்படும் போது அவருடைய மகிமை நம்ம மேல இருக்கும். எப்படின்னா அவருடைய கரம் இருக்கும். அப்ப தேறின வேத பாரகனா இருந்தால் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இருக்கும். இரண்டாவது திருச்சபை கட்டப்படுவதற்கு காரணம் எஸ்ராவுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா
அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். தேறின வேதபாரகன் என்று நாம் பார்க்கிறோம். அவனிடத்திலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் கேட்கும் போது ராஜா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். அப்போ அதே கர்த்தருடைய கரம் இருக்கும்போது அவன் கேட்பதெல்லாம் கிடைக்கிறது, அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை நாம் அதிகமாக நாம இந்த கிறிஸ்துவை பற்றி அறிகிற அந்த மேன்மையான ஒரு காரியத்தில் வரும்போது கர்த்தருடைய கரம் உங்கள இருக்கும். நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கொலேசியருடைய நிறுவத்திலே 4வது அத்தியாயம் 16வது வசனம். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இந்த லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அப்போ திருச்சபையில ஆண்டவர் கொடுக்கிறாரு, உங்களிடத்துல ஒரு சத்தியம் கிடைச்சதுன்னா, உங்களிடத்திலே ஒரு வார்த்தை கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு, பூர்ணமாக சொல்லு கொடுப்பதற்கு நீங்கள் தேறினவர்கள் ஆன பிறகு நீங்க என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு என்ன செய்யணும்? ஐயா சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் இந்த நாட்களில் கேட்கிற அந்த தெரிந்து கொண்ட அந்த தேறின ஒரு காரியத்தை பூரணமா நிச்சயித்துக் கொண்ட ஒரு காரியத்தை, அப்போ இந்த காரியத்தை சொல்லும் போது இவர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். எதுல சாட்சி? இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த வேதாகமத்தினுடைய மறைபொருளை வெளிப்படும் போது அவன் சாட்சியா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 இந்த நிருபம் உங்களில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி. அப்போ நீங்க இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த வேதாகமத்தினுடைய ரகசியத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நீங்க சாட்சியா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சாட்சியாக மாற வேண்டும், மற்ற சபைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்பொழுது என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலும் உங்களுக்காக பூரண நிச்சயம் உள்ளவர்களாக நிற்க வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜபங்களிலே போராடுங்கள் என்று அங்கே சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 34:16 சொல்லப்பட்டிருக்கு, புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இதுல ஒன்றும் ஜோடி இல்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, இது ஆண்டவருடைய ஆவியானவர் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும், ஆவியானவர் தான் தெளிவுபடுத்தணும். அப்ப ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். நீங்க பெற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு ஆவியானவர் சாட்சி, அதைத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சாட்சிகளா இருக்க வேண்டும், நீங்க மற்றவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்னா, எங்களுக்கு சாட்சி என்ன அப்படின்னா ஆவியானவரே எங்களுக்கு சாட்சி. அப்ப தேவனுடைய திருச்சபையில கொடுக்கக்கூடிய இந்த மெய்யான இந்த பரம ஒரு ரகசியத்தை, ரெண்டாவது என்ன, 2 சாட்சி இருந்த உடனே என்ன பண்றாங்க? குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி வேதாகமத்துல ஏதாவது ஒரு வசனத்தை சொன்னா அதுக்கு 2 சாட்சிகள் வேண்டும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, இது ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுல ஜோடி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால ஒரு வார்த்தையை சொன்னா இன்னொரு வார்த்தை எங்க, அதுக்கு வசனம் உள்ளே இருக்கு. வசனத்தை சொல்லல அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதுதான் திருச்சபையினுடைய, அதான் யூத கிறிஸ்தவர்களுடைய கடைபிடிப்பு என்ன அப்படின்னா, வேதாகமத்துல எதை சொன்னாலும் சரி அதனுடைய ஜோடி வசனம் வேணும், அது நிறுவனமாக வேண்டும், இல்லை என்றால் அதை தள்ளிவிட வேண்டும். அதுதான் அவருடைய, அப்படியாகத்தான் பார்த்து உலகத்துல 73 புஸ்தகம் இன்னைக்கு யூத திருச்சபையில கிறிஸ்தவ சபையில 73 புஸ்தகம். இந்தியாவில தான் நம்ம 66 புஸ்தகம் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் பார்க்கிறோம் 66. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு 73 புஸ்தகம். ஆனா அந்த 73 புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி காரணம், அதுக்கு முன்னாடி 10 புஸ்தகத்தை தள்ளி விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஜோடியான இணையான வார்த்தைகள் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இல்லை. அதனாலதான் அதை தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி 10 புஸ்தகத்தை தள்ளி வச்சாங்க. ஆதாம் ஏவாளுக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஏனோக்குன்றது 1 2 3 4 புஸ்தகங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், தோப்பித்து இருக்கிறது, இன்னும் நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது, நம்ம சொல்லலாம். அப்போ இப்படியாக அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க, எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியானவர் தான் அதை கூட்டி சேர்ப்பாரு, ஆண்டவர் தான் காட்டுவாரு என்று சொல்லப்படுவது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கப்படுவது ஏசாயா புஸ்தகம் 12வது அத்தியாயத்திலே 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அப்போ
ஆண்டவர் சொல்கிறார், கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த சமாரிய ஸ்திரீக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு தாகத்துக்கு தண்ணி தா என்று கேட்கிற இன்னர் உனக்கு தெரியாது. நான் என்றைக்கு தாகம் இல்லாத தண்ணீரை நான் கொடுப்பேன், கிணறு ஆழமா இருக்கு, எப்படியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நமக்கு வேதாகமம் படிக்கிறதுக்கு நமக்கு யாரு வேணும் அப்படின்னா ஆவியானவர் வேண்டும். ஆவியானவர் இல்லாம, ஆவியானுடைய துணை இல்லாம வேதாகமத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. முதல்ல அவர்கிட்ட வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியை நாம் வாங்க வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உட்கார்ந்து நாம் என்ன பேச வேண்டும், அப்படியாகத்தான் இதை கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு. அதை நாம பெற்றுக்கொள்ளாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியினுடைய ஒரு முக்கிய தத்துவத்தை புரிந்து கொள்ளல. பரிசுத்த ஆவியினுடைய முக்கிய தத்துவத்தை பார்க்கப்படும் போது, உலகம் உண்டாக்குறது ஆதியாகமத்துல 1:1 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, இருள் இருந்தது. அப்போ உலக படைப்பே ஆவியானவருடைய ஒரு ஆவியானவர் இல்லாம படைக்கப்படல. அப்ப ஆவியானவர் மூலமாக தொடங்கிறது. அவர் ஆவியா இருக்கிற தேவன் ஆவியானவராக இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் இருந்து நடத்துகிறார். ஆவியானவர் இருந்து போதிக்கிறார். ஆவியானவர் இருந்து சபைக்குள்ளே எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். எல்லா அற்புதங்களையும் செய்கிறார். ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ ஆண்டவர் அந்நேரத்தில் உங்கள்ட்ட இருந்து பேசுவாரு. நீங்கள் அல்ல பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். மறு உதடுகளை மறு வாசைகளிலே பேசுவார். இப்ப இன்னைக்கு திருச்சபைகள் அப்படிதான். உலகத்துல மனிதனை படைக்கப்படும் போது, அவனை படைக்கப்படும் போது அவனுக்குள்ள ஊதும் போது அவன் ஜீவாத்மான சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். இப்போ வானத்தையும் பூமியை எல்லாவற்றையும் புதிதாக்குறது ஆவியானவர் படைப்பார், உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியினுடைய தன்மை, ஆவியானுடைய தன்மை இல்லாம ஒரு காரியம் செய்ய முடியாது. அதனால இந்த வேதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும் அவருடைய வார்த்தை அவரே கொடுக்க வேண்டும், அவரே நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அவருடைய உதவி அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ நமக்கு தண்ணீர் முந்துக்கிறான், தண்ணி எடுத்துட்டு வந்துடும், தண்ணி வருது, சரி தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம போனா தண்ணி கிடைக்கும். தண்ணி இல்லாத இடத்துல என்ன பண்ணுவீங்க? அப்ப சபைக்குள்ள தண்ணீர் வேணும். ஆவியானவர் இருந்தா தான் எது ஒன்றுமே செய்ய முடியும். அப்ப ஆவியானவர் இருக்கிற இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போகும்போது அங்கே பவுல் வருகிறார், மேடான தேசத்தின் வழியா வர்றாரு. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறாரு. அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்றாரு? கைகளை ஒரு மேல வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள வருகிறவர்கள் பரிசுத்த ஆவியோட தான். ஏன் ஆவியை பெறணும் அப்படின்னா அவர் ஆவியா இருக்க, ஆவியோடு உண்மையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் இல்லாம திருச்சபைக்குள்ள ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது, ஒன்று கற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோவான்ல 7:37 சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன் என்று சொல்லுகிறார். முதல்ல அவர்கிட்ட வரணும், அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் வளர வேண்டுமானால், நாம வளர வேண்டுமானால் என்ன தேவை என்று பார்க்கிறோம். 1 பேதுரு புத்தகம் 2வது அத்தியாயம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பானின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தைகளா இருக்கும்போது குழந்தைகளுக்கு பிரியாணி கொடுத்தா ஏத்துக்கணுமா? செத்துல போகும். வடையை கொடுத்தா தொண்டையில போயிட்டு செத்து போகும். குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும். பால் முழு உணவு, அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணுமே தேவையில்லை. தாய்ப்பால் குடிச்சுதான் 6 மாசம் 1 வருஷம் குழந்தைகள் வளருது. அதுக்கு எதுவுமே தேவையில்லை, தண்ணி கூட தேவையில்லை. அப்ப முழு சர்வீதமான பூரணமான அந்த ஞான பாலை அவளுக்கு கொடுங்கள். அப்ப பூர்ண தன்மையிலே இருக்கக்கூடிய ஞானப்பாலை குழந்தையா இருக்கிறவர்களுக்கு கொடுங்க என்று சொல்லப்படுகிறது. அப்புறமா தான் இவன் கொடுக்க முடியும், அப்புறம் தான் கரியும் சோறும் கொடுக்க முடியும். இப்படியாக படிப்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வளர்ற பிள்ளைகளா இருந்தா பால் கொடுங்க. ஒரு குழந்தைகள் வளர்றாங்கன்னா பால் கொடுங்க, ஞானப்பாலை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திருவசனத்துல நம்ம வளரணும் அப்படின்னா, கிறிஸ்துக்குள் நம்ம வளரணும்னா ஞானப்பாலை நாம் குடிக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர் அவர் தான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பரிசுத்த ஆவி பெறாதவங்க பரலோகம் போக முடியுமா? போகவே முடியாது.
அதைத்தான் தெளிவாக எரேமியா புஸ்தகம் 17வது அத்தியாயம் 13வது வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய இஸ்ரவேல் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியா உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்ப பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவியின் ஊற்றை விட்டுட்டு, ஆவியானவரை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா நம்ம பெயர் எங்க போவோம்? புழுதியில தான், ஜீவ புஸ்தகத்துல போகாது. பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு, பரிசுத்தாவி இல்லாத தாசர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அந்த ஜீவ ஊற்று அவர் தான். அவரிடத்திலே நாம் அதை பெறாம போனோம் அப்படின்னாக்க நம்ம பெயர் பரலோகத்துல இருக்காது. தெளிவாக அங்கே சொல்லுகிறார், இந்த ஞானப்பாலை கொடுங்க, இந்த ஞானப்பாலை ஊத்துங்க, திருவசனத்துல வளரணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பேதுரு அதை நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமோசுடைய புஸ்தகத்துல 8வது அத்தியாயம் 11-12 வாசிப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். கடைசி காலத்துல செய்தி கிடையாது, கடைசி காலத்துல சத்தியம் கிடைக்காது. ஒரு பஞ்சமான ஒரு காலம் வருது. அது ஆகாரத்தினால இல்லை, தேவனுடைய திருவசனத்தை, சத்தியத்தை, வேத மகத்துவத்தை, அந்த உண்மையை சொல்லுவதற்கு, அவரை வெளிப்படுத்துவதற்குரிய அந்த இறையிலை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்களே இல்லாமல் போயிடுவாங்க. அந்த காலத்துல பாருங்க, பிலிகிராம் ஐயாவோட ஊழியத்துல தான் அந்த இறையியல் கற்பிக்கப்பட்டது. அமெரிக்கா தேசத்துல ஒவ்வொரு தேசங்களிலும் அந்த காலங்களிலே ஊழியங்கள் பெருகிச்சு இருந்தது. இன்றைக்கு அந்த தேசத்துல அவர் மறைந்த பிறகு அங்க இறையியலை கற்றுக் கொடுப்பதற்கு அங்க ஆள் கிடையாது, அங்க நல்ல ஒரு தாசர்கள் கிடையாது, ஒரு வழிநடத்துற போதகர்கள் கிடையாது, ஒரு பெரிய மேய்ப்பன் கிடையாது, ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. நாடும் தேசமும் இந்த நாட்களிலே என்ன அப்படின்னா தேவனுடைய வசனம் கிடைக்காம இன்னைக்கு அச்சத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா புரிந்து கொள்ள முடியல. ஒரு தேசங்கள்ல இருந்து ஒரு தேசத்துக்கு போய் படிக்கிறாங்க. எல்லாவற்றையும் அங்க போய் படிச்சாலும் எங்க போய் படிச்சாலும் சரி, ஆண்டோடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியல. நீங்க எங்கதான் படிச்சாலும் சரி, யார்கிட்ட படிச்சாலும் சரி, ஆண்டோடத்திலே கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். ஜீவ தண்ணீர் அவர் தான். அந்த தண்ணீர் எப்ப அப்படின்னா பரிசுத்தாவி பெறாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, பரிசுத்தாவி இல்லாத ஒரு திருச்சபையா இருக்கும்போது அந்த வசன பஞ்சம் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட பஞ்சம் வந்தது அப்படின்னாக்க ஒரு நாள் பிழைப்பான், 2 நாள் பிழைப்பான், 3வது நாள் மெரிஞ்சிருவான், அப்புறமா நாளுக்கு நாள் மெரிஞ்சி அப்புறம் செத்தே போவான். அப்ப மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க. வேத வசனம் கிடைக்கல அப்படின்னா அவர்களுக்கு மரணம் நிச்சயம், அழிவு நிச்சயம். ஆண்டவர் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளையாக இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். வசனத்தினால் கிடைக்காத பஞ்சங்கள் எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா வடதிசையிலிருந்து கீழ் திசை மட்டும் என்று சொல்லுகிறோம். ஏன் 2 திசையை சொல்லியிருக்கு அப்படின்னா அதுல நம்மளும் இருக்கோம், கீழ் திசையில நம்ம இருக்கோம். அப்ப பஞ்சம் எந்த திசையிலிருந்து எங்க வரைக்கும் கிடைக்காதுன்னு பாருங்க. குறுக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் இருக்குது, அதை சொல்லவில்லை. வடதிசையிலிருந்து கீழ் திசை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படின்னால நமக்கு அந்த பஞ்சம் வரும். அப்படிப்பட்ட பஞ்சத்தை சூழ்நிலை இப்ப ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. செய்திகளை கொடுக்க முடியல, தெருவில் டிராக்ஸ் கொடுக்க முடியல. இந்திய தேசத்திலே ஒரு பெரிய அழிவு நடந்து கொண்டு இருக்கிறது, கீழ் திசையில நடந்து கொண்டு இருக்கிறது. வட திசையும் என்ன அப்படின்னா அதே பிரகாரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஐரோப்பிய தேசங்களில் அந்த பகுதியில பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் அந்த அழிவுகள் இருக்கிறது. ஆனால் வேத வசனத்தை இன்றைக்கு கண்டடையாமல் போவார்கள், பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களிடத்திலே வரும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் இருக்கிறது என்று தேவனுடைய எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.